அதாவது மாற்று அணி என்ற ஒன்று உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ யாரும் மாற்று அணி உருவாக்குறதுக்கு யாருமே தயாராக இல்லை என்பதையும் நான் சுட்டி காட்டினேன். எல்லாரும் பிரிஞ்சு கிடக்கிறாங்க, சரிஞ்சு கிடக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒருமித்த கருத்து இருந்து கூட ஒருங்கிணைக்க முடியாமல் தனித்தனியாக இருக்காங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான் சார் சொன்னேன். இதில் இன்னொன்று நீங்களே பாருங்க சார், நாளையிலேருந்து நாளைக்குன்னு நினைக்கிறேன் வேட்புமனு தாக்கல் ஆரம்பம் சார். இதில் நீங்கள் இப்போ எல்லாம் அவங்கவுங்க ஒரு ஈகோ கிளாஷில் எல்லாருமே அவங்கவுங்க தன்னுடைய தனித்தன்மையை காட்டணும். இப்போ என்னென்னு கேட்டாக்கா, அவங்கவுங்க தனியாக நின்று ஓட்டு வாங்கி காட்டணும். தங்களோட ஓட்டு வங்கியில் தங்களுக்கு எவ்வளோ இருக்குங்கிறது. ஏன்னா இங்கே வேறு வழி கிடையாது. இன்றைக்கு இன்றைக்கி என்ன நாட்டு நடப்பு என்ன? இந்த கூட்டணி எதை வச்சுருக்கிறாங்க? 1% ஓட்டு கூட வாங்க முடியாதவங்களுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் தேர்தலில் நின்று 1% 1/4%, 1/2%, 3/4%, 3% நின்று உங்களோட சதவீதம் என்னங்கிறத காட்டினாதான் கூட்டணிக்கு கூப்பிடுவாங்க. இதுதான் எதார்த்தம். அப்போ எல்லோரும் என்ன ட்ரை பண்ணுறாங்க? நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு மாற்று அரசியல் உருவாக்க ஒரு கூட்டாக ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டு ஓட்டு வாங்கினா இது எல்லாரோட ஓட்டு கலந்து போயிட்டு அவங்க யாருன்னு தெரிய மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தினகரன் அவருக்கு வாய்ப்பு இருந்து வசதி இருந்து மூணாவது அணின்னு இல்லை, ஒரு அணியை உருவாக்குவேன் என்று சொன்னவர் ஏன் உருவாக்கவில்லை? அணி ஏன் தனியாக நிற்கிறார்? நேற்று கேள்வி கேட்டேன். அப்போ அதிமுகவின் ஓட்டு, அந்த அதிமுக ஓட்டு வங்கியை உடைக்கிறது மட்டும்தான் அவரோட இலக்கு. அதுக்கு மேலே வேற இலக்கு இல்லையான்னு கேட்டால் அவர் பதில் சொல்லணும். அவர் தனியாக தான் நிற்கிறாரு. அதே மாதிரி புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நான் இனிய நண்பர் கமலஹாசன் அவர்களோட தனியாக நிற்கிறார். என்னன்னு கேட்டாக்கா, அது அவருடைய ஆதங்கமாக இருக்கலாம், அவருடைய போராட்டமாக இருக்கலாம், அவருக்கு ஏற்பட்ட காய உணர்வாக இருக்கலாம். அவர் தன்னால் என்ன முடியும், தன்னுடைய சதவீதம் என்ன என்பதை காட்டணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் நான்லாம் கட்சி தொடங்கி அத்தனை ஆண்டு காலம் நான் இத்தனை தொகுதியில் 234 தொகுதியில் நான் சட்டமன்றத்துக்கு நிற்பேன் என்றோ இல்லை நாடாளுமன்றத்துக்கு நான் 40 தொகுதிக்கும் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிக்கும் நிற்பேன் என்றோ நான் அறைகோல் விடுத்ததில்லை, மார்தட்டி சொன்னதில்லை. நான் இது என்னோட கேரக்டரைசேஷன். ஏன்னா நான் அரசியலில் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தவன், கொள்கை பிரச்சார பீரங்கியாக இருந்தவன், அரசியலில் பல போராட்ட காலத்தை பார்த்தவன், அரசியலோட ஆழம்லாம் தெரிஞ்சவன். அதனால நான் பக்குவமாக, அது முன்னெல்லாம் கூட கொஞ்சம் வேகம், டி ராஜேந்திரனா கொஞ்சம் வேகமாக நான் சொன்னேன். முன்னெல்லாம் நான் சத்திரியன், இப்போ நான் சாணக்கியன். சார் அளந்து தான் சார் காலை வைக்கணும். ஒன்றுக்கு 10 பேரை யோசித்து தான் இந்த முடிவு எடுக்கணும். நேற்று கூட சொன்ன ஒரு 4 நாளில் முடிவு சொல்லுன்னு. 4 நாள் 24 ஒரு மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு ஒரு மணிக்கு அவ்வளோ ஒரு 60 நிமிஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். அத்தனை ஒவ்வொரு செகண்டு நம்ம யோசிக்கணும். நம்ம மட்டுக்கும் எடுத்ததும் வாய் பிடிச்சது மாங்காய் பிடிச்சது நாங்கள் தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி அரசியலில் எத்தனை கோடி பொருளுது. எனக்கு ஜனநாயகம் நடக்குதா இல்லை பணநாயகம் நடக்குதா உலகத்துக்கே தெரியும். மக்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான் அவேர்னஸோடு இருக்காங்க. மீதி சதவீதம் எலெக்ஷன் வருதா, அவங்கள நான் குறை சொல்ல தயாராக இல்லை. அவங்களோட இயலாமை, அவங்களோட ஏழ்மை, என்ன கிடைக்குதோ வாங்கிட்டு ஓட்டு போடலாங்கிற இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்கன்னா என்ன காரணம்? அரசியல்வாதிகள் இவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க, இவ்வளவு இது அநியாயம் பண்ணுறாங்க, இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, கொடுக்கறது கொடுக்கட்டுமே அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. மக்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் இது. இதனால் இந்த யதார்த்த நிலையெல்லாம் உணர்ந்து கொண்டு தான் தேர்தலில் போய் நிற்கணுமே தவிர ஏனோ தானோன்னு போய் நின்றுட முடியாது. எல்லாத்துக்கும் மேலே மின்னணு வாக்குப்பதிவு. நான் 2009 தேர்தலில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தேர்தலில் நின்னப்போ இந்த மின்னணு வாக்குப்பதிவால் நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். கை சுடப்பட்டிருக்கிறது, நான் காயப்பட்டிருக்கிறேன், நான் கசந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்றேன். ஒரு மத்தியில் ஒரு மாநிலத்தில் ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியோட அவங்க கூட்டு வச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கை கோத்துக்கிட்டு தேர்தல் காலத்தில் சந்திக்க வராங்க. அப்போ மின்னணு வாக்குப்பதிவு இருக்குன்னா யோசிக்க வேண்டும். மின்னணு வாக்குப்பதிவு இருக்குன்னா அவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது. அதிலே ஒரு மாய வித்தை இருக்கின்றது. அதிலே ஒரு மூடு மந்திர வித்திரை இருக்கிறது. அது எந்திர வாக்குப்பதிவு அல்ல, அது ஒரு தந்திர வாக்குப்பதிவு, அது ஒரு மூடு மந்திர வாக்குப்பதிவு. இதை 2009 சொல்லியிருக்கேன். நான் பாதிக்கப்பட்டவனா சொல்கிறேன். யாரும் காது கொடுத்து கேட்கல, யாரும் அதை புரிஞ்சுக்கல. ஒரு நாள் பாதிக்கப்பட்ட பிறகு தான் இந்த உலகத்துக்கு தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரை ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த நாடு நல்லா இருக்கணும், என் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். அது மட்டும்தான் என்னுடைய ஒரே சிந்தனை. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அறிவியலாளர்கள் அங்கீகரிக்கப்பட்டு சார் நீங்கள் அல்ல சார்,
நீங்கள் தேர்தல் ஆணையத்தால் இல்லை இருக்கலாம் சார். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட காரணம் ஏன் சார்? உலக நாட்டில் பெரிய பணக்கார நாட்டிலேயே அறிவார்த்தமாக யோசிக்கக்கூடிய நாட்டிலேயே ஒத்துக்காத ஒரு அவங்களே வாக்குச்சீட்டு போருன்னு சொல்லுவோம். இந்தியாவுக்கு எதுக்கு அது தேவை? எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறோம் சார். எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறோம். நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறது எங்களோட உரிமை சார். முடியாது, நீங்கள் நம்பி தான் ஆகணும். நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் சொல்கிறோம், நீங்கள் எந்திர வாக்கு தான் பதிவு வைங்க. என்ன பண்ண முடியும்? நீங்கள் சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதே அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க சார் இதில் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்களா? நீங்கள் எந்திர வாக்குப்பதிவை மறந்துட்டு ஓட்டுச்சீட்டு முறைக்கு வந்துட்டு போங்க. இது என்னுடைய உரிமை, இது என்னுடைய குரல், இது லட்சிய திமுகவின் குரல், இந்தியாவில் ஜனநாயகம் இருக்குனுங்கிறதுக்காக நான் சொல்லக்கூடிய குரல். இதை யாருக்காகவும் நான் இந்த குரலை என்னோட குரல் வலையை நான் நிறுத்திக்க மாட்டேன். நான் ஊதுற சங்க நான் ஊதிக்கிட்டு இருக்கிறேன். கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காட்டா விட்டுருங்க. நான் அப்புறமா கேட்குறேன். இல்லை அதில் ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து. நான் எம்ஏ வரலாறு படித்த காரணத்தால் சொல்கிறேன். வாக்குச்சீட்டு என்பது சீக்ரெட் பேலட் சிஸ்டம். நான் ஓட்டு போடுறது யாருக்கு ஓட்டு போடுறது எனக்கு மட்டும்தான் தெரியணும். அதுதான் சார் அரசியலமைப்பு சட்டம். முதல்ல இதை எதிர்த்து பேசுறதுக்கே இந்தியாவில் அப்போசிஷன் பார்ட்டி they are not willing to give answer to that. They have to raise the question. This is a secret ballot system. Why we have to reveal it? Why we have to reveal it unnecessarily? It's my birthright. நான் யாருக்கு ஓட்டு போடுறேன் எனக்கு மட்டும்தான் தெரியணும். படைச்ச ஆண்டவனுக்கு தெரியணும், இறையாண்மைக்கு தெரியணும், அடுத்தவங்களுக்கு தெரியும். நான் மிஷனை நம்ப தயாராக இல்லை சார். நாங்கள் மிஷனை நம்ப தயாராக இல்லை. நான் நம்ப தயாராக இல்லை. நான் ஒரு அரசியல்வாதி இல்லை சார், நான் ஒரு ஆன்மீகவாதி. நான் அரசியல்வாதின்னு சொன்னால் எல்லாரும் மாதிரி ஜாலரா அடிச்சுட்டு அப்படியே போட்டு போயிட்டே இருப்பேன். இவங்களோட கூட்டு சேர அவங்களோட எனக்கு கூட்டை பற்றி நான் கூட்டை பற்றி கவலைப்படல சார். நாட்டு நடப்பை பற்றி தான் கவலைப்படுறேன். நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் நம்பலைங்கிறதுனால தான் சார் நிற்கல சார். 2009 பட்ட காயம், அதுக்கப்புறம் 14 நிற்கல, பல தேர்தல் நிற்கல. சட்டமன்ற தேர்தல் நிற்கக்குள்ள கூட ஒரு காஷன் கொடுத்து எல்லாருக்கும் 63 வேட்பாளர்களுக்கு மேலே 65 மேலே போடுங்க, எல்லாரும் 100 சொச்ச வேட்பாளர் போடுங்க, சுயேட்சை வேட்பாளர் போடுங்க. பேலட் மின்னணு வாக்குப்பதிவு வேலை செய்யாது, பேலட் பேப்பர் மறுபடியும் ஓட்டு குத்துற சிஸ்டம் வரும் சொல்லி பார்த்துட்டேன். நான் ஊதுறேன் சார். நான் ஊதுற சங்க ஊதுறதுனால என்ன நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலோ, whether you are going to accept my point or not, that is immaterial. I am not bothered about it, but it's my duty to express my view, that's all. இன்னைக்கு அனைத்து கலந்தாண்ட பலரும் உங்களுக்கு பின்னால் அரசியலுக்கு வந்தவர்கள், அவங்க தங்களுடைய வாக்கு வங்கியை காட்டணும், தங்களுடைய பலத்தை அறிவிப்பு சொல்லிட்டு தனியாக போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்த நீங்கள் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பல அரசியல் தேர்தல்களில் பங்கேற்காமல் இருக்கிறது, தொண்டர்களை சோர்வடைய செய்யறாங்க. நான் ஒரே ஒரு நிமிஷம். நான் கள்ளக்குறிச்சி தேர்தலில் போட்டிட்டேன் சார். போட்டிட்டு ஒரு ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ காட் த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு என் கட்சி தொண்டர்களுக்கு தெரியும். என்ன சார், கள்ளக்குறிச்சியில் ஒரு குறிப்பிட்ட தேர்தல் நிற்கிறேன். அந்த தேர்தல் களத்தில் ஒரு மாலை பத்திரிகை, பேர் வேணாலும் சொல்கிறதுனா ஒரு மாலை பத்திரிகை, ஒரு டிவி, அந்த தொகுதியில் டி ராஜேந்தர் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாலை பத்திரிகையிலையும் இந்த வார பத்திரிகையிலையும் டி ராஜேந்தருக்கு தான் அவ்வளவு ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவ்வளவு ஒவ்வொரு கிராமமும் போயிருக்காரு, யாரும் பண்ண முடியாது, வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு. அப்படி உள்ள எனக்கு 6 தொகுதியில் 8000 வாக்கு சார். ஆமாண்டா, இவருக்கு பெரிய வாக்கு உழுந்து தான். பட்டனுக்கு எல்லாரும் வாக்கு போட்டாங்களாம், பட்டனை தட்டும்போது மாறிடுச்சான்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் வேணால் ஏற்றுக்க வேணாம் சார். கடவுளுக்கு தெரியும் சார். யாரா நம்புவாங்களா? நான் அதுலேருந்து நிற்கல. நான் நம்பலை, நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னோட உணர்வு, என் உணர்வு சார், என்னோட ஃபீலிங் சார். நான் பாதிக்கப்பட்ட மாதிரி இந்தியாவில் ஜனநாயகம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் கருதுறேன். வாக்குச்சீட்டு முறை வரட்டுமேன்னு கருதுறேன். இன்னொன்று சொல்கிறீங்க, மற்றவங்களாம் தங்களோட வாக்கு வங்கியை பின்னாடி வந்தவங்க, அது அவங்களுடைய திறமை. அவங்களுக்கு பெரிய கார்ப்பரேட் பேக்கிங் இருக்கலாம். எனக்கு எந்த கார்ப்பரேட் பேக்கிங் இல்லை சார். நான் கடவுள் நம்பி தான் சார் நிற்கிறேன். கடவுள் மட்டும்தான் என்னோட பேக்கிங், என்னோட தொண்டர்கள் மட்டும்தான் எனக்கு பேக்கிங். எனக்கு வேறு எந்த பேக்கிங் இல்லை சார்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.